ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மணி இன்விசியல் சேனல். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட ஒரே கேள்வியே கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ போட்டிருக்கோம். எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ நான் ஒரு கண்டென்ட்ல போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆன நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, ப்ரோ ஓகே ப்ரோ, நீங்க வந்து சொன்னீங்க சிம்பிளி சரத் ப்ரோ, கிரேவ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சேனல்ல தமிழ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங்க்கு ரன் ஆயிட்டு இருக்கு, எக்ஸ்ப்ளோரிங்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன ப்ரோ சொல்யூஷன், இது உண்மையாவா இருக்கா இல்லையா, இல்ல இது பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டா இல்ல டிராமாவா அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன இது வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அதை நான் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் என்ன பண்ணேன், ஏன் வந்து நான் சிம்பிளி சத்து ப்ரோ, கிரே உருஃப் வாசு அவங்களெல்லாம் பத்தி நான் வீடியோ போட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் நான் எப்படி உண்மைன்னு சொல்றேன், அது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அது உங்க சந்தேகத்துக்கு எல்லாமே தீர்வு இந்த உங்க வீடியோல இருக்கும். இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போதான் உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ரியல் லைஃப் இன்சிடென்ட், கோஸ்ட் இன்சிடென்ட் போட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் வேற ஒன்றும் இல்லை. உங்க லைஃப், அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஏதோ அமானுஷம் நடந்திருக்கு அப்படின்னா, அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லியிருப்பீங்க. நிறைய பேர் நம்பிக்க மாட்டாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தீர்வு இல்லாமல் கூட இருப்பீங்க, இப்படி வந்து மாட்டிக்கிட்டு. அதை பார்த்தீங்கன்னா மறக்காம நம்மளுக்கு நம்ம சேனல்ல, அதாவது நான் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன், என்னோட மெயில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ற எல்லா விஷயமே நான் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்கு என்ன பதில் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய எக்ஸ்ப்ளோரிங் கண்டு நிறைய போட்டிருந்தோம். எக்ஸ்ப்ளோரிங் கண்டு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து அது முடிஞ்சா போட்டு காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா அதுல என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு மறக்காம சொல்றேன். ஒன்றும் கைஸ், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன். அந்த அந்த வீடியோவையும் மறக்காம நீங்க பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு ஒரு 2-3 வீடியோ முன்னாடி பாருங்க அந்த வீடியோ போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் போட்டிருந்தேன். அதில் எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா சாதாரணமாக, அதாவது சிம்பிளி சர்த்து கிரே ப்ரோ உங்களை பற்றி நான் பேசினேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு, எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, நம்ம எல்லாரும் நீங்களாம் கேட்குறீங்க எக்ஸ்ப்ளோரிங் பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட்ல நம்ம ஒரு தாட்டி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம தமிழ் யூடியூபர்ஸ், அதாவது எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லேயே நான் தான் எனக்கு முத எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் போட்டதை நான் சொல்லலை. எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வித் ரைடோட போட்டேன்னா அது நான் அது எனக்கு புதுசா என்னன்னு எனக்கு தெரியல. தமிழ் யூடியூபர்ஸ்ல அது யார் யார் இது வரையும் போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல கைஸ். அதே மாதிரி நான் அதை சொல்லிக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் போடுறாங்க. சிவில் சர்டிஃபிகேட் கிரேவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் போடுறாங்க. ஓகே, அதே நம்ம ஒரு டிஃப்ரெண்டா போடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைடு, அதாவது எக்ஸ்ப்ளோரிங் வித் ரைடு, நைட் ரைடுன்னு போடுவோம் அப்படின்னு. அது நைட் ரைடு நம்ம ரைடு பண்றோம். ரைடு நைட் டைம் பண்ணும்போது நமக்கு என்னதான் அதுல வருது, உண்மையாவே நம்மளுக்கு அமானுஷ்யம், அதாவது ரோட் சைடு அமானுஷ்யம் விஷயம் நடக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் அந்த எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட் போட்டோம். அதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கிரேவ் ப்ரோ, சிம்பிள் சரத் ப்ரோ இவங்கெல்லாம் வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா, அது நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போய் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபேக் அப்படின்னு நிறைய பேர் போடுறீங்க, இது வந்து ஸ்கிரிப்ட்னு போடுறீங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், அது ஸ்கிரிப்டாவே இருந்துட்டு போனாலுமே அந்த நேரத்துக்குமே அவங்க போறாங்க பார்த்தீங்களா, அந்த நைட்டு 12 மணி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க உயிருக்கு, அதாவது உயிர்னா பேய்க்கு மட்டும் கிடையாது, அவங்க பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தீங்கன்னா சைக்கோ இருக்கலாம், குற்றவாளிங்க இருக்கலாம். குற்றவாளினா நம்ம நிறைய பேர் கொலை பண்ணிட்டு அந்த ஒளிஞ்சிருப்பாங்க தெரியுமாங்களா, அந்த மாதிரி நிறைய சைக்கோ அது மாதிரி பண்ணிடுவாங்க. அத அப்ப பாத்தீங்கன்னா உயிர் பண்ணி வச்சு அந்த இடத்துக்கு தெரிஞ்சு போறாங்க பாத்தீங்களா, அதுக்கே அவங்களுக்கு
ஹார்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் சொல்லலாம் கண்டிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேய் இருக்கு இல்ல. அது 2வது விஷயம். நெறைய பேர் 50 இப்ப இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, 100% 50% பேய் இருக்கும்பாங்க. 50% பேய் இல்லம்பாங்க. கடவுள் இருக்கவங்க பேய் இருக்கும்பாங்க. பேய் இருக்கவங்க கடவுள் இருக்கும்பாங்க. 2மே இல்லாதவங்க 2மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் கைஸ். ஒண்ணு இருக்குன்னு நெனைச்சா ஒண்ணு இருக்கும். பாசிட்டிவ் ஒண்ணு இருந்தா நெகட்டிவ் ஒண்ணு இருக்கும். நெகட்டிவ் ஒண்ணு இருந்தா பாசிட்டிவ் ஒண்ணு இருக்கும். அதான் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரன் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒரு விஷயம் நம்ம கீழ விழுந்துட்டோம்னா, நம்ம அத நோக்கி அடுத்து நம்ம எப்படி மேல வர்றது? அது மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஏன் நீங்க நினைக்கலாம், "ஏன்டா மைக் கையில பிடிச்சுட்டே பேசுற?" அப்படின்னு. ஒண்ணும் இல்ல கைஸ், நம்ம மைக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆடியோ கிளியரா ப்ரோ நெறைய கேட்டிருந்தீங்க. அப்ப மைக் நம்ம மாட்டிட்டு இருந்தோம். அப்ப பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம இந்த வீடியோல புதுசா நம்ம வந்து மைக் போட்டு பேசலாம். அதாவது மைக் வந்து கையில வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறேன். அது எனக்கு சத்தியமா தெரியல. நான் எடிட் பண்ணும்போது தான் நான் அத வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படி நான் மைக் உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருந்திருக்கு? அத பத்தி நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியும். சப்போஸ் எடிட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம இதே மாரி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் சிம்பிள் சரத்து ப்ரோ கிரே வாசுட்ட சொல்ற ஒரு ஒரு விஷயம். அதாவது தமிழ் யூடியூபர்ஸ் யார் யார் எக்ஸ்பிளைன் கனெக்ட் பண்றீங்க எல்லாத்துக்குமே நான் சொல்ற விஷயம்னா, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றவங்க எல்லா யூடியூபர்ஸுமே நம்ம ஒரு அவங்க நெகட்டிவ் தாட்ஸ் தேடி போறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு, அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். சத்தியமா எனக்கு அந்த வீடியோல நான் என்ன ஃபீல் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல ரைடு வித் எக்ஸ்ப்ளோரிங் போனேன் பார்த்தீங்களா, அதில பார்த்தீங்கன்னா, நெறைய பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவா ஃபீல் பண்ணேன். நெறையா அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சீன்ல நான் சொல்லியிருப்பேன், இந்த மாரி பைக் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா, அது ரியல் தான். நானும் பைக் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட் ஆகல பைக்கு. நானும் ரேஸ் பண்ணி பார்க்குறேன். ரேஸ் ஆகல. நானும் நல்ல திருவுறேன். ஒண்ணுமே பைக்கு என்னன்னு தெரியல. பெட்ரோல் இருந்து எல்லாம் இருந்து நான் அதுவரைக்கும் நல்லா ஓடுன பைக் எடுக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் தள்ளிட்டு வந்தேன். அந்த ஃபுட்டேஜ்லாம் டெலீட் ஆயிடுச்சு கைஸ். அத நான் ரொம்ப தேடி பார்த்தேன். அது நான் பல போராட்டங்கள் கழிச்சு பைக் ஸ்டார்ட் பண்ணி, அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். மறக்காம இந்த வீடியோ முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது புடிச்சிருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க தான் நெறைய சப்போர்ட் தரணும். இந்த மாரி நான் ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடுறேன்னா, அது பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றத நான் ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடுறேன். அத நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணா தான், நான் மேலும் நீங்க பண்ற எல்லா சப்போர்ட்டுக்குமே நான் மேலும் நானும் கண்டிப்பா வீடியோ மேக் பண்ணி போடுவேன். எனக்கு பூஸ்ட் அப்பா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்கறீங்க, ப்ரோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடுறீங்க. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா என்ன வேணும்னா, கோவிலுக்கு போங்க. ஐ மீன் என்ன சொல்றேன்னா, கோவிலுக்கு போயிட்டு அங்க போய் ஏதோ ஒரு வீடியோ போடுங்க. அதாவது ஒரு ஆன்மீகத்த தேடி போங்க. ரீரிஃபரன்ஸ் போடுறீங்க. அதாவது அடுத்து ஒரு ஆன்மீகத்த தேடி போங்கன்னு சொல்லி நெறைய போடுறீங்க. கண்டிப்பா கைஸ் நம்ம வீடியோ எடுத்தீங்கன்னா, நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அத நம்ம 2மே சொல்லுவோம். ஏன் ப்ரோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் இல்லையா? என்ன 2, 3 நாள் ஆச்சு நீங்க போடல. அதே மாரி ஏன் வீடியோ ஒரு வாரமா நல்லா வரல அப்படின்னு நினைப்பீங்க. ஒண்ணும் இல்ல கைஸ் நான் வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் நெறைய எடுத்து எனக்கு அந்த அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பண்ணேன் பார்த்தீங்களா? அது மாரி இன்னொரு வீடியோ போய் எடுத்தேன். இன்னொரு வீடியோ எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ 2, 3 வீடியோ எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது அன்பார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியல. ஃபுட்டேஜ் எனக்கு வந்து செக் பண்ணி போகும்போது கவரே ஆகல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டுமே வீடியோ எடுத்தோமே! இப்படி ஆயிப்போச்சு. வீடியோ சூப்பரா இருந்துச்சு கைஸ். நான் அங்க எடுக்கும்போது எனக்கு தனி ஃபீலிங்காவே இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும்னு நான் நெனச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டெலீட் ஆயிருச்சு. எனக்கு ரொம்ப இதாச்சு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்டும் எனக்கு கொஞ்சம் பேர் ஷேர் பண்ணல. அதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் ரியல் லைஃப் இன்சிடென்ட் இன்னைக்கு மெயில் செக் பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளயும் போய் பார்த்தேன். நெறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்கு அடுத்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் இனிமேல் தினைக்கும் தொடர்ந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்துகிட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நான் கடைசியா உங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, நெகட்டிவ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்கும். அது நம்ம எடுத்துட்டு வாழ தான் கைஸ் நம்ம அந்த வாழ்க்கை. ஓகே கைஸ் மறக்காம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸி சொல்லிட்டு போறேன். எக்ஸ்பிளைன் பண்ற கன்டென்ட் எல்லாருமே இது வந்து பொய் அப்படின்னு. அது தயவு செஞ்சு அது வந்து உங்களுக்கு அது பொய்யா இருந்தாலுமே அத நமக்குள்ளேயே அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே அத வச்சுக்கோங்க. அத நம்ம வெளிய வந்து ஷேர் பண்ண வேணாம். ஏன்னா, அவங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இது! உயிர பணய வச்சுட்டு எடுக்கிறோம் வீடியோவ. ஆனா நெறைய பேர் பொய்யுங்கிறாங்களே அப்படின்னு. நான் சிம்பிளி சரத்துக்கு கிரே வாசு அப்புறம் தமிழ் யூடியூபர்ஸ் எல்லா பேருமே எக்ஸ்ப்ளைன் பண்ற கன்டென்ட் அவங்ககிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு பதில். கண்டிப்பா நீங்க எக்ஸ்ப்ளோரிங் பண்றவங்க எல்லாருமே இன்னும் மேலும் மேலும் வளரணும் வளரணும். ப்ரோ கண்டிப்பா சிம்பிள் சரத்து ப்ரோ நீங்கலாம் கண்டிப்பா நம்ம இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யார் தமிழ் யூடியூபர்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ற கண்டென்ட்ஸ் அதே மாதிரி நம்மளே மாதிரி ரியல் லைஃப் இன்சிடென்ட் போடுறவங்க எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சப்போஸ் இது உங்களுக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் கண்டென்ட் இந்த எக்ஸ்பிளைன் கண்டென்ட் வரும். அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் போய் வீடியோ பொறுத்த வரையும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ரியலி ஃபிலிம்ஸ் நம்ம தினைக்கும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் தொடர்ந்து வரும் கைஸ். இதுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் உங்கள் லைஃப்பில் எதாவது நடந்துருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டை ஷேர் பண்ணலாம். அப்போல்லாம் மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயம் வீடியோ மேக் பண்ணி போடுவோம். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நான் நிறைய பேர் ஒரே கமெண்ட்டை 2-3 வாட்டி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ எதுக்குன்னா இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நீங்களும் நிறைய பேர் நான் என்கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட கேட்டாங்க எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ உண்மை இன்ஸ்டாகிராமில் மெயில் ஐடி கமெண்ட்ஸ்லையும் என்கிட்ட கேட்டாங்க. சரி ஓகே, ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றதுக்கு நம்ம மொத்தம் வீடியோ பண்ணி பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை வீடியோ பெறுவது நான் உங்கள் மணி.